ஜிமெயில் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை எப்படி டெலிட் பண்றது, அதாவது கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி உங்க மொபைல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல டெலிட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நீங்க இப்ப ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆப்புக்கு ரைட் சைட்ல டாப் கார்னர்ல நமக்கு ஒரு லோகோ இருக்கும். அதான் ஜிமெயில் ஐடியோட லோகோ, இல்ல போட்டோஸ் இந்த மாதிரி சம்திங் வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இப்ப நீங்க அதை டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை ஜிமெயில் ஐடி இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். இப்ப நீங்க பர்டிகுலர் எந்த ஒரு ஜிமெயில டெலிட் பண்ண போறீங்களோ அதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்ட அப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் அக்கௌண்ட்டோடைய எல்லா செட்டிங்ஸுமே இங்க நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க நமக்கு ஹோம் பர்சனல் இன்ஃபோ அப்படி இருக்கும். அதில் நமக்கு டேட் அண்ட் பிரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணினா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் நமக்கு டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த கூகுள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண போறீங்க. அதுக்கு இப்போ நீங்க தான் இந்த அக்கௌண்ட்டோடைய ஓனரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு உங்களுடைய மொபைலோடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட அப்புறம் இப்போ இதுக்கெல்லாம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். அதெல்லாம் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய மெயில், கேலண்டர் இதெல்லாம் டெலிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்க உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிமெயில் ஐடியை ஈஸியா டெலிட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் போய் செக் பண்ணும்போது அந்த ஒரு இமெயில் ஐடி இருக்காது, அது டெலிட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா டெலிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல. முடிஞ்ச வரைக்கும் இதே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.